வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜவ்வரிசியை மட்டும் வச்சு அருமையான வடகம் வீட்டில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி வடகம் பண்ணுறதுக்கு நான் இந்த ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பொடி பொடியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி உள்ள ஜவ்வரிசி. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கும் இல்லையா, இந்த ஜவ்வரிசி கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 தடவை நம்ம கழுவிடலாம். நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 1 கப் நீங்கள் ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு 4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணும். ஸோ நான் 2 கப் அளவு, அதாவது 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஊற வைக்கிறதுக்கு ஒரு 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 1 hour ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு 200 ml தண்ணி வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 500 ml 1/2 லிட்டர் அளவுக்கு நான் இப்போ இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. இந்த 5 மணி நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் திரும்ப ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த பக்கம் தனியாக ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து இங்கே வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஊற வச்சப்போ அதில் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போது சுடுதண்ணி வந்துட்டு இதில் சேர்க்க போகிறோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தண்ணியில் வந்துட்டு ஒரு 400 ml அளவுக்கு நான் இப்போது தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை இன்னும் ஒரு 5 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே இதை வந்துட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா இன்னும் ஊறணும். இப்போது சுடுதண்ணி ஊற்றினதுக்கப்புறம் 5 to 8 hours கிட்ட ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஓவர் நைட்டு கூட அதே போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் அதில் உள்ள மிச்சம் இருக்கும் இல்லையா, நம்ம ஊற வச்ச தண்ணி, நீங்கள் அரைக்கும்போது நம்ம இந்த ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே சேர்த்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இது பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவு இருந்தால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு மாவை வந்துட்டு 2 போர்ஷனாக பிரிச்சுருக்கேன். இதில் ஒன்று வந்துட்டு நான் கொஞ்சமாக சீரகம் வந்துட்டு சேர்க்க போகிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இதில் நீங்கள் பச்சை மிளகாயை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமே ஒரு 2 நாள்லேயே நல்லா காஞ்சிடும். நம்ம ஃபேன்லேயே கூட இதை காய வச்சுக்கலாம். ரொம்ப வெயில் தேவைன்னெலாம் அவசியம் கிடையாது. இது வந்துட்டு காய்ச்சவெல்லாம் வேண்டியதில் நம்ம இதே மாதிரி அரைச்சி இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போது இன்னொரு போர்ஷனில் நான் கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக காஞ்ச மிளகாயை பொடி பண்ணிவிட்டு லேசாக உடச்சி எடுத்திருக்கேன். இதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சம் அதிகமாக தான் காரம் சேர்த்துருக்கேன். சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் வடகம் அப்படின்றதுனால. நீங்கள் இதை வந்துட்டு ப்ளைனாக கூட செஞ்சுக்கலாம். வெறும் உப்பு போட்டு மட்டும் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம வடாமல் அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாம். இந்த வடகம் போடுறதுக்குன்னு நிறைய ஷீட்லாம் கூட இப்போ கிடைக்கிது. இல்லாட்டா நம்ம டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஷீட்டு, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வடகத்துக்கு நம்ம துணி போட்டோம்னா சரியாக வராது, அது வந்து ஒட்டிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துட்டோம்னாக்க நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து அதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப நைஸாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரும் வடகம். நம்ம இதே மாதிரியே மொத்த மாவையும் ஷீட்டு ஃபுல்லாக இதே மாதிரி ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு ப்ளைனாக கூட ஒன்று செஞ்சுருக்கேன், எதுவுமே கலக்காமல் வெறும் உப்பு மட்டும் சேர்த்து. அதையும் இந்த இடத்துல வந்துட்டு விட்டுடலாம். இது ஒரு 2 days அப்படியே வச்சிடலாம். நம்ம வெயிலில் கூட தாராளமாக நம்ம காய வைக்கலாம், இல்லாட்டா ஃபேன் காற்றுலேயே கூட நம்ம இதை காய வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும் நமக்கு காஞ்சதுக்கப்புறம். இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் காயணும். ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்தோன்னா நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்துட்டு மழையிலே வந்துட்டு ஃபேனில் காய வச்சது. இன்னும் கொஞ்சம் காய்ச்சதுன்னா நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இதில் கலர்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இது வந்துட்டு சீரகத்தில் உள்ள அந்த கலர் தான் எல்லோ கலரில் இருக்குது. இது வந்துட்டு மிளகாய் தூளில் உள்ள கலர். இது வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் உப்பு மட்டும் சேர்த்து ப்ளைனாக பண்ணது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இது எந்த மாதிரி பொரியுது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒயிட்டாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் வந்துட்டு இன்னொன்று போடுறேன். நிமிஷ நேரத்தில் அது வந்துட்டு பொரிஞ்சிருச்சு, அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். நான் 3 விதமாக செஞ்ச வடகத்தையும் நான் இதில் போட்டு பொரிச்சிருக்கேன். நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ வெள்ளையாக அப்படி இருக்குது. சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அது அவ்வளோதான், வீட்டிலே செஞ்ச வடகம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.